of not for profit organization. Sum number 3. From the informations given below, prepare receipts and payment account of Madurai Mother Teresa Magalir Mandram for the year entered 31st December 2018. Cash balance as on 1/1/2018. இது பேலன்ஸ் ப்ராடவுன் அண்ட் ரெசிப்ட் சைடில் டூ பேலன்ஸ் ப்ராடவுனில் எழுதணும். கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் எழுதணும். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் சார் ரிசிப்ட்ஸில் வரணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேசஸ் பேமெண்ட்டில் வரணும். ஆடிட் ஃபீஸ் பெய்டு பேமெண்ட்டில் வரணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு ரெசிப்டில் வரணும். சன்ட்ரி சார்ஜஸ் இஸ் charges paid payment la varnom. Scholarship is given is payment la varnom. Receipts on investment receipt side la varnom. Fire insurance premium paid payment la varnom. Subscription received receipts la varnom. Furniture purchases payment la varnom. Purchases of newspaper payment la varnom. Depreciation on furniture in the account la varadu ஏன்னா அது நான் கேஷ் ஐட்டம்ஸு டெப்ரிசியேஷன் வராது இந்த சம்மில். கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31/12/2018 இஸ் அ பேலன்ஸ் கேரி டவுன். கேஷ்ன்னு போட்டு இந்த அமௌண்ட்டை எழுதணும். கன்வேயன்ஸ் பெய்டு இஸ் அ பேமெண்ட்டில் வரணும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் இஸ் அ ரிசிப்டில் வரணும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது பேங்க்கில் ஓவர் ட்ராப்பாகவும் இருக்கலாம், இல்லை பேங்க் பேலன்ஸாகவும் இருக்கலாம். கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம் பார்க்கலாம். யூனிட் 2ல தேர்ட் சம். இன் த புக்ஸ் ஆஃப் மதுரை மதர் தெரசா மகளிர் மன்றம் receipts and payment account for the year entered 31 December 2018. Debtor side, debtor is receipt side. To balance brought down. Cash 1/1/2018 2000. Bank 1/1/2018 3000. To sale of old newspaper 500. To entrance fees received 3000. To interest on investment 2000. To subscription received 8500. To sale of furniture 4000. இப்போ பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் என்னென்ன என்டர் பண்ணுறோம். By stationery purchases 6000. By audit fees paid 2000. By sundry charges 6000. By scholarship given 2000. By fire insurance premium paid 1500. By furniture purchases 6000. By purchases of newspaper 700. By conveyance paid 1000. By balance carried down cash 2500. இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கணும். டெட்டா சைடு அதிகமாக இருக்கா, கிரெடிட்டா சைடு அதிகமாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ கிரெடிட் சைடில் நமக்கு இங்கே அதிகமாக இருக்குது. 6000 2000 6000 2000 1500 6000 700 1000 2500 எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 27700 வருது. இது கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, டெட்டா சைடில் கம்மியாக இருக்குது. டெட்டா சைடில் ஆட் பண்ணி 2000 3000 500 3000 2000 8500 4000 இந்த வேல்யூவில் ஆட் பண்ணி இந்த 27700ல் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வர ஆன்சர் 4700. இந்த 4700 to balance carried on bank overdraft. இந்த 2 சைடில் வர்றதுனால இது பேங்க் ஓவர்டிராஃப்ட் 4000. இதுதான் உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.